ஆனால் கூட்டம்னு பார்த்தா நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இருங்க அந்த கூட்டத்தை காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குலதெய்வம் கோயில் போகிறோம். சரி, அதை வந்து ஒரு விளாகாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வம் கோயிலில் திருக்கல்யாணம். ஸோ அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது, பாலாறு பக்கத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்கான்னு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வட இலுப்பை கிராமத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் ஸ்ரீ பச்சையம்மன் கோவில் வட இலுப்பை போட்டாலே உங்களுக்கு கரெக்ட் லொக்கேஷன் காட்டிடும். பொதுவாக இந்த கோயிலுக்கு கூட்டமே இருக்காதுங்க ஒர்க்கிங் டேஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் டைமில் மட்டும்தான் கூட்டம்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வரீங்கன்னா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டைமுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா 5 மணிக்கு மேலே ஃபுல்லாக இருட்டாயிடும். பிகாஸ் கோயிலை சுற்றி ஃபுல்லாக மாந்தோப்பு தான். கோயிலுக்கு பக்கத்துலேயே மாங்காய் தோப்புலாம் இருக்கும். அவங்க கிட்ட மாங்காய்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் மாங்காய் வாங்கிட்டு போங்க. ஆக்சுவலாக இப்போ பாலாற்றில் வந்து புது பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பழைய பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும். ஆனால் தண்ணி ஒரு வாட்டி வந்து நிறைய டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா ஹைட்டு தூக்கி நல்லா கட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாலாற்றில் கொஞ்சம் அங்கங்கே திட்ட தான் தண்ணி இருக்கும். இறங்கி கூட நீங்கள் சும்மா காலை நினச்சிட்டு பண்ணிடலாம். அப்படியே இப்போ பிரிட்ஜு தாண்டினோடனே லெஃப்ட் ரோடு கட் ஆகும். அந்த ரோடுக்குள்ளே வந்து பச்சையம்மன் கோயிலுங்க. இப்போ தான் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. கைஸ், நாங்கள் இப்போ தான் வந்தோம் கோயிலாண்ட. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 10:30 இருக்குது. நாங்கள் ஒரு 8 o'clock நான் கிளம்புனோம். நான் இந்த கோயிலுக்கு நான் பிறந்தலேருந்து கூட்டத்தைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்க்குறேன். எப்பயுமே நாங்கள் வருவோம், வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் வருவோம். அந்த 1 day ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி எல்லாருமே, ரிலேஷன், சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கடை வெட்டி கும்பிட்டுட்டு போவோம். ஆனால் கூட்டம்னு பார்த்தா நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இருங்க அந்த கூட்டத்தை காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா எவ்வளவு கூட்டம்! திருக்கல்யாணம் வீக் டேஸ் இருக்கிறதுனால இதே கூட்டம் கம்மியா. இதே வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா இன்னும் செம கூட்டம் வந்துருமா. என்ன ஒரு மன கஷ்டம்னா, இந்த கோயில் வெறும் குலதெய்வதாரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இவ்வளவு அழகான பச்சையம்மன் கோயில எல்லாருக்கும் தெரியணும். நிறைய பேருக்கு பச்சையம்மன் அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலா இந்த திருக்கல்யாணம் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது. குரு நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. நமக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த குரு, தொழில் சொல்லிக் கொடுத்த குரு, வியாபாரம் சொல்லிக் கொடுத்த குரு, எல்லா குருவும் மனசார பிரார்த்தனை பண்ணீங்க. சொல்ல முடிஞ்சா மந்திரத்தை திரும்பி சொல்லுங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் நிதயே நவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபக்தயே ஜெகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ பார்வதி பரமேஸ்வர ஸ்வரூபாய மாதா பிதா வர்க்கே யோ நமः. இஷ்ட தேவதை குலதெய்வதை பச்சையம்மையை நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. சோனப்பிரபம் சோமகலா பதம்சம் பாணீஸ்வர பஞ்சதரேஷு சாபம் பிராணப்பயம் நோமி பினாக பாணேஹி கோணஸ்ரேஷ்டம் குலதெய்வம் நமோ நமः. குலதேவதாயி நமோ நமः. இஷ்டதேவதாயி நமோ நமः. ஸ்ரீ பச்சையம்பிகா சமேத மன்னாதீஸ்வர சுவாமினே நமோ நமः.
உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ மன்னார்சாமி பச்சையம்மன் கோயில் வந்தாலே உங்கள் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். கோவில் நிர்வாகி நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு கோயிலோட லொக்கேஷனும் கரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எதுவும் கடை கிடையாது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே கோயிலாண்ட வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து கடை கிடையாது. நான் ஒன்ஸ் அகைனும் சொல்லிடுறேன். நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தேவையான திங்ஸ் பொருள் எல்லாமே வந்து வர வழியிலே வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு வாட்டியும் நான் வரும்போது ஒன்று டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெறும் அம்மன் இருந்தாங்க, வெளியில் வந்து முனேஸ்வர் இருந்தாங்க. இப்போ தான் அந்த ஷட்டர் போட்டிருந்தாங்க. அடுத்த வாட்டி வரும்போது பார்த்திங்கன்னா முனேஸ்வர், அந்த 5 முனேஸ்வர் தனியாக ஷட்டர் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ சிலை கட்டியிருக்காங்க முனேஸ்வருக்கு ஃப்ரண்ட்டில். ரெண்டாவது வந்து அம்மன் கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி. வெளியிலேயே வந்து தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரூம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ தான் கிளம்புறோம்.